ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வாங்கம்மா, 5 நிமிடங்கள் சபையை வாழ்த்தி பேசுகிறோம், அன்புடன் அழைக்கிறோம். வாங்க, 5 நிமிஷம்தான். வாங்க. விஜய் என்ன எங்களை வெள்ளம் பண்ணிடுவாராட்டுங்குது. வாங்க வாங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் பட்டன் முடிங்க. வாழ்த்து சொல்கிறீங்க. ஓம் குருவை போற்றி. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் 21வது ஆண்டு விழா சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டுள்ளது. விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் தலைவர் ஐயா, செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா மற்றும் ஜோதிட சான்றோர்கள் அனைவருக்குமே சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். நான் சுகர் நாடி ஜோதிடர். என்னுடைய பெயர் கோமதி மகேஷ்குமார். 10ஆம் பாவத்தின் ஒரு சில சிறப்பான விதிமுறைகளை சொல்கிறேன். ஒரு ஜாதகம் சொல்லி சொல்கிறதான் எங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. ஐயா ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஒரு ஜாதகம் சொல்லி சொல்கிறேன். 30/7/1975 10:06 AM. லக்னம் பார்த்திங்களா, கடக லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன், சனி பகவான். லக்னத்துக்கு 2ல் சுக்கரன். லக்னத்துக்கு 5ல் ராகு பகவான். லக்னத்துக்கு 9ல் சந்திரன். 10ல் செவ்வாய் குரு. 11ல் கேது பகவான். ராசியில் உள்ள கிரகங்கள் போட்டுக்கிட்டு அதை சுற்றி நவாம்சத்தில் கிரகங்கள் போட்டுக்கோங்க. பலன் சொல்கிறதுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். நவாம்ச லக்னம் துலாம் லக்னம். லக்னத்தில் புதன், சூரியன். 2ல் செவ்வாய். லக்னத்தில் கும்பத்தில் கேது பகவான். மீனத்தில் சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கடகத்தில் சனி பகவான். சிம்மத்தில் ராகு பகவான். கன்னியில் சுக்கர பகவான். ராசியில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு. நவாம்சத்தில் உள்ள கிரகம் சொல்லியிருக்கேன். செவ்வாய் திசையில் புதன் புத்தி ஜாதகருக்கு நடப்பு. வயது 50 வயது. நம்ம எப்பவுமே மனிதருக்கு பார்த்திங்களா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில் பார்த்திங்களா மிக மிக சிறப்பு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன அவங்க தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதன்மையாக எடுத்து சொல்வோம். இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்ன புள்ளி பலம். ஆண் ஜாதகம் இது. லக்ன புள்ளி பலம், லக்னாதிபதி பலம், ராசி அதிபதி சந்திரன் பலம். ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்ன நின்ற புள்ளி பலமாக இருந்து, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பலமாக இருந்து, ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் பலமாக இருந்துச்சுன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ, லக்ன நின்ற புள்ளி நல்லா இருந்து, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து, 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து, கர்மக்காரகன் தொழில்காரகன் சனி பகவான் நின்ற நட்சத்திராதிபதியும் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலின் மூலம் பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை சொல்லித்தான் அந்த ஜாதகரை குறிப்பிடுவார். அந்த தொழில் மூலம் ஜாதகருக்கு பேர், புகழ் கிடைக்கும். இவருடைய லக்ன புள்ளி பாருங்கள். லக்ன புள்ளி பார்த்திங்களா சனி பகவான். சனி பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் என்ன நட்சத்திரம் இருந்தாலும் பலம் பலம் பலம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி இருக்காரா. இவர் பார்த்திங்களா சேலம் மாவட்டத்திலே மிக சிறப்பான முறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கட்டட மேஸ்திரி. அவருடைய ஜனன காலத்தில் ஆரம்ப காலத்தில் சாப்பாட்டுக்கே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கி பேரு புகழோட ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கார். அது மாதிரி லக்ன புள்ளி ஒன்று வலுவாக இருந்துச்சுன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் மூலம் சீரும் சிறப்பமாக இருக்கும். லக்ன புள்ளி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் இருந்துச்சுன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சூரிய பகவான் இருந்துச்சுன்னா அரசாங்கத்தால், தந்தையால் பேர், புகழ் எல்லாமே இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா உணவு, உடை, இருப்பிடம், பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக அவருக்கு கிடைக்கும். அதில் பற்றாக்குறையே இருக்காது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் பகவான் இருந்துச்சுன்னா தைரியம், வீரம், பராக்கரம் எந்த செயல் எடுத்தாலுமே துணிச்சலோடு தைரியத்தோடு செய்வார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது உச்ச பலனை கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கிரகத்துக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராகு பகவான் இருந்தாலும் அவர் பாட்டன் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாலேயே அந்த ஜாதகர் இந்த ஜனனத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கேது பகவான் இருந்தாலும் அவர் தாய் வழி செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாக அவர் இந்த ஜாதகர் இந்த ஜனனத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை, தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சந்திரன்
லக்னம் ராசி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வந்து நம்மளுக்கு திரிகோணாதிபதியாக வருவார். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி நம்மளுக்கு வந்து திரிகோணாதிபதியாக வருவார். ஐயா கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஐயா அந்த விதிமுறை கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஒவ்வொருத்தருடைய ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வந்து திரிகோணாதிபதியாக வருவார். 5ஆம் அதிபதி திரிகோணாதிபதியாக வருவார். அந்த திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கணும். 5ஆம் அதிபதியாக வருவார். அந்த 5ஆம் அதிபதி வந்து கேந்திரத்தில் இருக்கணும். அந்த அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய குழந்தைகள் வந்து பேர் புகழ் வரும். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உன்னுடைய குழந்தை வந்து பேர் புகழோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வில்லுப்பாட்டு மாதவின்ட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்களா ரொம்ப சின்ன வயசு தான். உலக அளவில் எல்லா நாடுகள்லேயும் அந்த பொண்ணு போய் பாடுறாங்க. நம்ம பார்க்குறோம்ல டிவியில், நிறையா யூடியூப்பில், டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு இருக்குது. அந்த பொண்ணுடைய தகப்பனார் ஜாதகத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். இந்த பொண்ணுடைய பேரை சொல்லித்தான் அங்கே தகப்பனார் சொல்கிறாரு. அவங்க இந்த பொண்ணுடைய தகப்பனாருடைய பேர் வந்து மாரிச்செல்வம், அம்மாவுடைய பேர் வந்து மாலதி. வில்லுப்பாட்டு மாதவியோட அப்பா மாரிச்செல்வம், வில்லுப்பாட்டு மாதவியோடைய தாய் மாலதி அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி அந்த பொண்ணு என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை சொல்லித்தான் தகப்பனாருடைய பேரும் தாயாருடைய பேரும் சொல்கிறாங்க. ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நம்மளுக்கு திரிகோணாதிபதி. அந்த திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கணும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையால் பெற்றோருக்கு பேர் புகழ். இது அவர் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விதிமுறை. அப்புறம் வந்து பார்த்திங்களா 10ஆம் பாவத்தில் நம்மளுக்கு என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அதுதான் தொழில். 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் நம்மளுக்கு உச்சம் பெறுதோ அதுதான் தொழில். 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 10ஆம் பாவத்தில் நம்மளுக்கு என்ன தொழில் இருக்குதோ அதுதான் உச்சம் பெற கிரகம் தான் நம்மளுக்கு தொழில். அந்த கிரகம் வந்து 3, 6, 8, 12 பகை நீஸ்தம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. 10ஆம் பாவம் நின்ற நட்சத்திராதிபதியும் 3, 6, 8, 12 பகை நீஸ்தம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. கர்மக்காரகன் சனி பகவானும் தொழில்காரகன் சனி பகவானும் 6, 8, 12 3, 6, 8, 12 பகை நீஸ்தம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சினாலும் தொழில் வந்து சிறப்பாக இருக்காது. நம்மளுக்கு வந்து 10ஆம் பாவத்திற்கு நல்லா சிறப்பாக இருந்தால் தான் அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் மூலம் பேர் புகழ் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐயா ஒரு 5 நிமிஷம் என்ன லேட்டாக தான் விட்டுங்க இருங்க. ஒரு ஜாதகருக்கு எத்தனை தோஷம் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜாதகருக்கு இது முக்கியமா ஓகே ஓகே ஏன்னா ஏற்கனவே காலதாமம் ஆயிடுச்சு. இது வந்து கருத்தரங்களை பேசிக்கலாம். இது வந்து வாழ்த்துறை மட்டும்தான், ஜாதகம் சொல்றதுக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்கல. ஓகே வாழ்த்துறையோட முடிங்க ப்ளீஸ். ஓகே ஒரு ஜாதகருக்கு எத்தனை தோஷங்கள் வேணாலும் இருக்கலாம். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்த்துச்சுன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேந்திர திரிகோணத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து உச்சம் பெற்றுச்சுனாவே அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி வருவார். நீங்கள் நம்மக்கிட்ட வர ஜாதகரோ கேந்திர திரிகோணத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக இந்த தொழில் செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள். கொஞ்சம் காலதாமதங்கள் தடைகள் ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி ஊக்கப்படுத்துனீங்களா அந்த தொழிலை எங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். ஐயா டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு. அடுத்து வர கருத்தரங்கத்தில் இது போன்ற அழகான விதிமுறைகளை, நல்ல பயனுள்ள விதிமுறைகளை கொடுக்கப்படும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா, செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா அனைவருக்குமே மீண்டும் ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. பொன்னாடை கொடுத்துருங்க. பொன்னாடை போடுங்க ஐயா. இந்த சபை அம்மாவுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவம் செய்கிறது. மிக்க நன்றிமா. அடுத்த கருத்தரத்துக்கு வாங்க. 1 மணி நேரம் டைம் எடுத்துங்க, போயிட்டு வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன்.